சூப் நூடுல்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு பால்கனி க்ளீன் பண்ணி விடுறதுக்கான சான்ஸே கிடச்சிச்சு. தண்ணி பயங்கரமாக சில்லுன்னு வருது இல்லையா, அதை ஊற்றி கழுவி விட்டுன்னு பால்கனி மறுபடியும் மழை பெஞ்ச மாதிரி அவ்வளோ குளுன்னு சூப்பராக இருந்துச்சு. வீக்கெண்ட் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியும் பிள்ளைங்க ஏதாவது வெளியே வாங்கி தாங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே, அதுக்கு பெட்டர் நம்மளே நூடுல்ஸை போட்டு கொடுத்துருவோம். ஒவ்வொரு டைம் நூடுல்ஸ் பண்ணும்போது பிள்ளைங்களே டிஃப்ரெண்டாக ஐடியாஸ் கொடுப்பாங்க. இந்த ஐடியாலாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க நமக்கே தெரிய மாட்டேது. லாஸ்ட் டைம் சூப் நூடுல்ஸ் ஒன்று பண்ணியிருப்பேன். அதோட ரெசிபி ஃபுல்லாகவே என் பிள்ளைங்க தான் கொடுத்தாங்க. தேங்காய் பால்லாம் போட்டு பண்ணி கொடுங்கம்மா, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எப்படிடா எங்கிட்ட இருந்தா அந்த ரெசிபிலாம் எடுக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நூடுல்ஸோட ரெசிபி வேற டிஃப்ரெண்டா மாறலாம். ஆனா நூடுல்ஸ்ல வந்து எப்பவுமே சூப் இருக்கணும் கட்டாயம். அதாவது நூடுல்ஸே சாப்பிட்டுக்கணுமா, அதுல இருக்க தண்ணி வந்து சூப் மாதிரி குடிச்சுக்கணுமா, அப்பதான் ஃபீல் குட்டா இருக்குமா. சாயங்காலத்துக்கு மேல ஒரு சரியான காத்தோட ஒரு குளிர் ஒன்று வருது பாருங்க. அதோட இந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிடும் போது செம்ம ஃபீலிங்கா தான் இருக்கு. இந்த டைம் வந்து நூடுல்ஸ் வந்து சூப்போட இருக்கணும். அதுக்கு மேல ஹாஃப் பாயில் வந்து பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு தூக்கலாம் செம்ம சூப்பரா அதுக்கு மேல வச்சு கொடுக்கணும். உங்க மைண்ட் வாய்ஸ் என்னால கேட்ச் பண்ணிக்க முடியுது. இது அன்ஹெல்தியான ஃபுட் தான். எப்பயாவது ஒன் டைம் பிள்ளைங்க ஆசைக்காக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே செம்ம சூப்பரா இருந்ததுப்பா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.